ஐநா குழுவில் சென்னை பேராசிரியர் நியமனம். இன்றைய செய்தி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பார்ப்போம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சமூகத்தில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் குறித்த அறிவியல் ஆய்வுகள் மேற்கொள்ள ஐநா அமைப்பு சார்பில் சர்வதேச ஏஐ அறிவியல் குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது ஏஐ தொழில்நுட்பத்திற்கான உலகின் முதல் சர்வதேச அறிவியல் அமைப்பாகும். பல்வேறு நாடுகள் மற்றும் துறைகளைச் சேர்ந்த சிறந்த வல்லுநர்களை ஒருங்கிணைத்து ஆய்வு செய்வது இதன் இலக்காகும். உலகம் முழுவதும் ஏஐ துறையில் சிறந்து விளங்கும் 40 வல்லுநர்களை ஐநா அமைப்பு தேர்வு செய்து குழுவில் நியமித்துள்ளது. சென்னை ஐஐடியை சேர்ந்த பேராசிரியர் பி. ரவீந்திரன் இந்த குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளார். இவர் சென்னை ஐஐடியின் ஏஐ மையமான சீராய் அமைப்பின் தலைவராகவும், வாத்வானி தரவு அறிவியல் மற்றும் ஏஐ பள்ளியின் தலைவராகவும் பணியாற்றி வருகிறார். செய்தி 2. 20 ஜப்பான் நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி தடை விதித்தது சீனா. தைவான் விவகாரத்தில் ஏற்பட்டுள்ள பதற்றத்துக்கு மத்தியில் சீனா நேற்று 20 ஜப்பானிய நிறுவனங்களை ஏற்றுமதி கட்டுப்பாட்டு பட்டியலில் சேர்த்துள்ளது. நம் அண்டை நாடான சீனா அதன் கட்டுப்பாட்டில் இருந்த கிழக்காசிய நாடான தைவானுக்கு சொந்தம் கொண்டாடி வருகிறது. இது குறித்து மற்றொரு கிழக்காசிய நாடான ஜப்பானின் பிரதமர் சனி டகாய்ச்சி தைவான் மீது தாக்குதல் நடத்த சீனா தன் போர்க்கப்பல்களை எங்கள் கடல் பகுதியில் நிறுத்தினால் பதில் தாக்குதல் நடத்துவோம் என குறிப்பிட்டிருந்தார். இதனால் சீனா ஜப்பான் இடையேயான உறவு பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சீன வணிகம் அமைச்சகம் சிவில் மற்றும் இராணுவம் என இரண்டுக்கும் பயன்படக்கூடிய பொருட்களை ஏற்றுமதி செய்யும் 20 ஜப்பானிய நிறுவனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. மேலும் 20 நிறுவனங்கள் கண்காணிப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ளன என்று தெரிவித்துள்ளது. இந்த தடை பட்டியலில் மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், கவாசாகி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், ஃபுஜிட்சு உள்ளிட்ட ஜப்பானின் பிரபல நிறுவனங்களும் அடங்கும். இந்த நடவடிக்கை ஜப்பானின் இராணுவ பலத்தை அதிகரிப்பதையும் அணு ஆயுதங்கள் உருவாக்குவதையும் தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டதாக சீனா தெரிவித்துள்ளது. செய்தி 3. உத்தரகண்டை நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் ஆர்எஸ்எஸ் பாகவத் வலியுறுத்தல். உத்தரகண்டை பின்பற்றி நாடு முழுவதும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். சமூகத்தை ஒன்றிணைக்க இது மிகவும் அவசியம் என ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் வலியுறுத்தியுள்ளார். உத்தரகண்டில் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தலைமையில் பாஜக ஆட்சி நடக்கிறது. இம்மாநில அரசு கடந்த ஆண்டு ஜனவரியில் யுசிசி எனப்படும் பொது சிவில் சட்டத்தை நாட்டிலேயே முதல் மாநிலமாக அமல்படுத்தியது. இதன்படி அனைத்து சமூகத்தினருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் அமலானது. திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழும் லீவ் இன் உறவுகளை பதிவு செய்வது கட்டாயம். பெண்களுக்கு சம உரிமை. குழந்தை திருமணத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. உத்தரகண்ட் தலைநகர் டேராடூனில் முன்னாள் இராணுவத்தினர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் பேசியதாவது: உத்தரகண்டில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்டதை பின்பற்றி நாடு முழுவதும் அந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இன்றைய காலகட்டத்துக்கு அந்த சட்டம் மிகவும் அவசியம். 3 லட்சம் பேரின் கருத்துக்களை பரிசீலித்த பின்னரே பொது சிவில் சட்டத்தை உத்தரகண்ட் அரசு அமல்படுத்தியது. சமூகத்தை ஒருங்கிணைக்க இந்த சட்டம் மிகவும் அவசியம். நாடு சுதந்திரமாக இருந்தாலும் அந்த சுதந்திரத்தை பாதுகாக்க பாதுகாப்பு படைகள் எப்போதும் தேவை. எந்தவித வெளி உதவியும் இல்லாமல் சமுதாயத்தின் தன்னம்பிக்கையை மட்டுமே மூலதனமாக வைத்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு வளர்ந்துள்ளது. மக்கள் சேவையை மையமாக வைத்து நூற்றாண்டை கடந்து
வீறுநடை போடுகிறது. முன்னாள் இராணுவத்தினர் ஆர்எஸ்எஸ் முகாம்களில் பங்கேற்று தங்களால் இயன்ற சமூக பணிகளில் ஈடுபட வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். நன்றி.